கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான சிந்தனை: இயேசு நம் ஜீவனின் பலனானவர். ஆமாம், இந்த முதலையை பாருங்க. முதல்ல தண்ணீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். ஆனால் மற்ற மிருகங்கள் இந்த முதலையை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இந்த முதலை என்ன பண்ணுமா, நிலத்துல வச்சு தனியாக சண்டை போடாதான். அந்த மிருகங்களை தண்ணிக்குள்ளே இழுத்து கொண்டு வந்து போட்டு தண்ணியில் வச்சு தான் அந்த மிருகத்தோட சண்டை போடுமா. அது ஜெயிக்கவும் செஞ்சிருமா. காரணம் என்ன அப்படின்னா, முதலைகளுக்கு தண்ணீரில் வாழும்போது தான் பலன் அதிகமாக இருக்குமா. அதுபோல தான் நம்மளும் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு நிறைய பாவ சோதனைகளை பிசாசு ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவான். நம்மளுடைய சுய பலத்தினால இந்த உலகத்தில் இருக்கிற மாம்ச கிரியைகளோட நம்ம போராடணும் அப்படின்னா நம்ம தோற்று போயிடுவோம். நம்மளுடைய பலன் ரொம்ப குறுகினது. ஆனால் ஏசப்பா நம்மளோட இருக்கும்போது நம்மளால் பரிசுத்தமான ஒரு ஜீவியம் நம்மளால் வாழ முடியும். அதற்கு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலையும் இந்த பாடலை பாடி, ஏசப்பா எங்களோட இருங்க, எங்கள்கிட்ட வல்லமை இல்லைப்பா, எங்களிடத்துல பலன் இல்லைப்பா, நீங்கள் எங்களோட இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்மளால் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த நாள்லையும் இந்த சிறிய பாடலை பாடி நம்ம ஜெபிக்கலாம். என்னோடிரும் என்னோடிரும் அன்பின் இயேசுவே என்னோடிரும், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரும். அப்பா பிதாவே, இந்த நாள் முழுவதும் எங்களோட இருந்து எங்களை பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.